ஒவ்வொரு பிக் பாஸ் முடியும் போதும் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வெளியே போனவங்க தங்களோட வீடியோஸை பார்த்துட்டு நாம் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா, நம்ம கூட நல்லபடியாக பழகினவங்களை ஹர்ட் பண்ணியிருக்கோமா, நம்ம கிட்ட சொல்ல வரதை புரிஞ்சிக்காமல் அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வெளியே போனவங்க அவங்களுக்கு கால் பண்ணி சாரி கேட்டு ஒரு நல்ல நட்புறவை வளர்ப்பாங்க. அந்த வகையில் இந்த சீசனில் வீட்டுக்குள்ளே ஆகாமல் இருந்தது அப்படின்னா கூல் சுரேஷ் மற்றும் விசித்ரா இவங்க 2 பேரும் தான். ஒரு நேரம் இவங்க 2 பேரும் நல்லா பேசிப்பாங்க, ஒரு நேரம் 2 பேருமே ஒருத்தரை தாக்கி பேசிப்பாங்க. பிக் பாஸ் சீசன் முழுக்கவே இதை தொடர்ந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் கூல் சுரேஷ் தான் வெளியே போயிருந்தாரு. வெளியே போய் எல்லாத்தையுமே பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்தப்ப கண்டிப்பாக விசித்ரா கிட்ட நல்லா பேசுவார் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. ஏன்னா அந்த ஒரு டைமில் விசித்ரா மாமுமே எவிக்ட் ஆகிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்திருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே இருக்க சண்டை முடிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வெளியே போய் வீடியோஸ் பார்த்துட்டு இங்கே நல்லபடியாக இருப்பாங்க நினச்சோம். ஆனால் அதற்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக தான் நடந்துச்சு. செலிப்ரேஷனுக்காக உள்ளே வந்தப்போ கூட இவங்க 2 பேரும் சரியாக முகம் கொடுத்து பேசிக்கல. அண்ட் பிக் பாஸ் சீசனும் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு நிலையில் இந்த பண்ணது தப்பு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு கூல் சுரேஷ் அவர்கள் விசித்ரா மேமுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படி நடந்துக்கிட்டதுக்கும் என்னதான் இருந்தாலும் என்னை விட நீங்கள் வயசில் மூத்தவங்க, உங்களை நான் தப்பாக பேசியிருக்க கூடாது, இண்டஸ்ட்ரியிலையும் நீங்கள் சீனியர் பீப்புள், உங்ககிட்ட நான் அப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு சாரி கேட்டிருக்காரு. அண்ட் அவங்க ஃபேமிலியை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு விசித்ராவுக்கு இன்வைட்டும் கொடுத்துருக்காரு. அதே போல் விசித்ரா மேமுமே கூல் சுரேஷ் அவர்கள்ட்ட சாரி கேட்டிருக்காங்க. ஒரு சில டைம் நீங்கள் என்னை நம்பி பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணீங்க, அதை நான் தெரியாதனமாக ஓப்பன் அப் பண்ணிட்டேன். அண்ட் அது நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் தான் பண்ணேன், எந்த ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸும் கிடையாது, நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலும் கட்டாயமாக நீங்களும் ஒரு நாள் எங்களை பார்க்க வரணும், 2 பேரும் டின்னரும் சேர்ந்து சாப்பிடலாம், நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே பிக் பாஸ் சீசன் 7 கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே மீட்டப் ஒன்று வைக்கலாம் அப்படின்னு இருக்கிறதாகவும், அந்த ஒரு மீட்டப்பில் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் கலந்துக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. எது எப்படியோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே யாருக்கும் ஒத்து போகலைன்னா கூட வெளியே வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் நல்லபடியாக பேசி ஒத்து போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.